கேசரி போடுமா? இவ இல்லன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? ஹாய், 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். முன்னெல்லாம் நாங்க கேக்கே கட் பண்ணவே மாட்டோம். கேசரி செஞ்சுதான் எங்க அம்மா வைக்கும். அதை தான் நாங்க கேக்கா நினைச்சு பர்த்டேக்குலாம் கட் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரி ஒரு டைம் ஆச்சு கேசரியே கேக்கா நினைச்சு கட் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்துக்கு என் வீட்டுக்கார அவ்வளோ பெரிய ஃபேனு. எந்த நேரம் பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருந்தப்பதான் கேசரி ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு கேசரிய சாப்பிட்டே ஆகணும்டான்னு பைனாப்பிள் கேசரி வந்துட்டு செஞ்சுட்டேன். இந்த பைனாப்பிள் கேசரிய என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பாக்க. இப்படியே ஸ்வீட் செஞ்சு செஞ்சு நெய்யெல்லாம் தீர்ந்து போகுது. சரி, நெய்ய ஊத்திடுவோம் ஃபர்ஸ்ட். அதுல நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதே பேன்ல, ஏன்னா பாத்திரத்துல விளக்க முடியாது திருப்பி திருப்பி, ரவையும் நெய்யில வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பைனாப்பிள வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமா சுகரும் நெய்யும் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் எப்பயும் போல கேசரியை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமா பால் மட்டும் சேர்த்திருக்கேன் சாஃப்ட்டுக்காக. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அப்படியே சூப்பரா பைனாப்பிளோட புளிப்பும் இனிப்பும் கலந்து இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பை.